அனைவருக்கும் அடியேனி வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? உங்களோட ஆதரவில் அடியேன் பல பதிவுகளை பதிவு பண்ணிகிட்ருக்கிறேன். நீங்களும் நிறைய பேர் ஆதரவு கொடுத்துட்ருக்கிறீங்க. உங்களை எல்லாரையும் நான் பணிவோடு வணங்குறேன். எல்லாரும் நல்லா இருங்க. இறைவனுடைய அருளாசியில் சந்தோஷமாக வாழ வேணும் அப்படின்னு சொல்லிங்க நான் கடவுளை வேண்டிக்கிறேன். இப்போ பொதுவாக நாம் மேசராசிக்கு நட்சத்திர கோயில்களை பற்றி பதிவு போட்டிருந்தோம். மேசராசியில் அஸ்வினி நட்சத்திரம், பரணி நட்சத்திரம், கார்த்திகை நட்சத்திரம், இந்த 3 நட்சத்திரங்களுக்கு நாம் பதிவுகள் போட்டிருக்கிறோம். அதில் நிறையா நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் அடியனுக்கு ஆதரவு கொடுத்துருக்குறாங்க. ஒரு சிலர் தொலைபேசியில் விளக்கங்கள் கேட்டிருக்கிறாங்க. அடியனும் அவங்களுக்கு நல்ல யோசனைகளை சொல்லி இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கை நிச்சயமாக அடியனுக்கு ஒரு நல்ல ஊக்கத்தையும் ஆக்கத்தையும் கொடுக்கும்னு நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன். இப்போ நாம் அடுத்தது ரிஷப ராசியில் இருக்கின்ற நட்சத்திர பலன்களை, பரிகார கோயில்களை தெரிவிக்கிறோம். இப்போ ரிஷப ராசியில் ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷம் நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், மிதுனம். மிருகசீரிஷ நட்சத்திரம் 2 பாதம். அதே சமயம் பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கும் பாதங்கள் மாறி மிருகசீரிஷம் இருக்கிறது. ஆகையினால நீங்கள் ரிஷபராசியில் இருக்கிறவங்களுக்கும் மிதுன ராசியில் இருக்கின்றவர்களுக்கும் இந்த நட்சத்திரங்களுக்கு உகந்த கோயில்களுக்கு சென்று நீங்கள் வழிபாடு செய்யுங்க, சிறப்பாக இருப்பீங்க. இப்போ ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்தின் அதிதேவதை பிரம்மா தான் அதிதேவதை. அந்த நட்சத்திரத்துக்கு பார்த்திங்கன்னா பொதுவாக அவங்க வணங்க வேண்டிய தெய்வம் திருநாகேஸ்வரம். திருநாகேஸ்வரத்தில் தான் அந்த நட்சத்திரத்தினுடைய தெய்வம் இருக்குங்க. முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த கோவிலுக்கு சென்று ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் அந்த ஆலயம் சென்று இறைவனை வழிபாடு செய்வது சிறப்புங்க. ரோகிணி நட்சத்திரத்துக்கு ஸ்தல விருட்சம் நாவல் மரம். அந்த நாவல் மரத்தையும் நீங்கள் நட்டு வளர்த்து வரலாம். ஒரு சாஸ்திரம் பார்த்தீங்கன்னா பொதுவாக நாவல் மரம் வீட்டில் வளர்க்கக்கூடாது அப்படின்னு சொல்லி நம்ம தொட்டு வரும் ஒரு பாரம்பரிய வழக்கம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு தோட்டங்கள், கோயில்கள், மண்டபங்கள், அது மாதிரி பூங்காக்கள் அப்படி இருக்கின்ற இடத்துல எல்லாம் நீங்கள் நாவல் மரத்தை தானமாக கொடுக்கலாம். அந்த மரம் வளர்ந்து வருகின்ற பொழுது அதை வணங்கலாம். தண்ணீர் ஊற்றி வணங்குவதால் நிறைய தோஷங்கள் மரம் வளர வளர ஒரு நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்கும். உங்களுக்கு இந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பார்த்தீங்கன்னா திருநாகேஸ்வரம் கோயிலில் திரு நாகநாத சுவாமி தெய்வத்தை வணங்கி வழிபாடு செய்யுங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க. அதே சமயம் பார்த்தீங்கன்னா இன்னொரு கோயில் இருக்குங்க, இந்த பாண்டவ தூத பெருமாள். இந்த கோயில் பார்த்தீங்கன்னா பொதுவாகவே காஞ்சிபுரம் மாவட்டத்தில் இருக்குது. பாண்டவ தூதர், சத்தியபாமா, ருக்மணி, இந்த தெய்வங்களையும் நீங்கள் வழிபாடு செய்யலாம். இந்த தெய்வங்கள் இருக்கின்ற ஆலயம் இருக்கின்ற ஊர் பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரம். இந்த காஞ்சிபுரத்தில் இருக்கிற இந்த தெய்வத்தை வணங்குங்க. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு மிகவும் நல்ல ஒரு பலன்கள் கிடைக்கும். நீங்கள் நன்றாக இருப்பீங்க அப்படிங்கிறது தீர்க்கமான உண்மை. அதே சமயம் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஒரு நல்ல நட்சத்திரம் இந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அந்த ராமர் கோயில் அந்த நட்சத்திரத்தன்னைக்கு தான் உலகமே வியந்து பார்க்கக்கூடிய, இந்தியாவே கையெடுத்து வணங்கக்கூடிய அந்த நல்ல நாளில் மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் அந்த ராமர், குழந்தை ராமரை பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க.
அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா விருட்சம் வந்து கருங்காலி மரம். இந்த கருங்காலி மரத்தை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் தாராளமாக வணங்கலாம். அது உங்களுடைய ஸ்தல விருட்சம். நிறைய உங்களுக்கு வந்துங்க நல்ல புண்ணியங்கள் கிடைக்கும். இது நிறைய பேர்த்துக்கு தெரியாதுங்க. என்னமோ பிறந்தோம் வளர்ந்தோம் வாழ்ந்தோன்னு தான் இருக்கிறாங்க. நிறைய விஷயங்கள் வந்துங்க ஜோதிடத்தில் புதஞ்சிருக்கு. நம்பிக்கையோடு நம்ம வந்துங்க நம்மளுடைய ஜாதகத்தை பார்த்துங்க அந்த ஜாதக அடிப்படையில் நம்ம வாழ்ந்தோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்கும். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து அப்படிங்கிற பலம் கிடைக்குது அப்படின்னா அது வந்து இந்த ஜாதகம், நட்சத்திரம், ராசி, லக்னம் இதெல்லாம் தான் கொடுக்கும். அதனால் இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வனதுர்கா ஆலயம் அப்படிங்கிற ஒரு கோயிலுங்க கதிராமங்கலம், கும்பகோணம் வட்டம், தஞ்சாவூர் மாவட்டத்தில் இந்த கோயில் இருக்குது. அருள்மிகு ஸ்ரீ வனதுர்கா ஆலயம். இந்த கோவிலில் வந்துங்க நீங்கள் தாராளமாக சென்று வணங்குவது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு பரிகாரமாக இன்னொரு தெய்வம் இருக்குங்க. அந்த தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா ஆதிநாராயண பெருமாள். இந்த ஆதிநாராயண பெருமாள் ஸ்ரீதேவி பூதேவி இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயில் இருக்கிற ஊர் வந்துங்க திருவாரூர் மாவட்டத்தில் வந்துங்க இந்த கோயில் இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த ஆலயங்களுக்கு சென்று வழிபாடு செய்யுங்க. நிச்சயமாக வந்துங்க இந்த நட்சத்திரத்தில் பிறந்த ஜாதகர்கள் வந்துங்க சிறப்போடு வாழ்வதற்கு நல்ல ஒரு வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம். இந்த திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராசி மிதுனம். இவங்களுக்குங்க அதிகபட்சம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்தல விருட்சம் வந்து வன்னி மரம். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வன்னி மரம். இந்த வன்னி மரத்தை நீங்கள் வந்துங்க அதிகமாக எங்கே வேணாலும் பார்க்கலாங்க. கோயில்ல எல்லாம் இருக்கும். பாரம்பரியமாக வந்து பார்த்திங்கன்னா கொடுமுடி அந்த மகுடேஸ்வரர் ஆலயத்தில் வந்துங்க வன்னி மரம் இருக்குது. அது பிரம்மா ஸ்தலமாக அந்த வன்னி மரத்துக்கு கீழே அந்த இறைவனை வந்து பிரதிஷ்டை பண்ணிக்கிறாங்க. அந்த வன்னி மரத்தை நீங்கள் வந்துங்க வணங்கி வருவது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான விஷயம். அதே சமயம் உங்களுக்கு வந்துங்க வழிபாடு செய்யக்கூடிய தெய்வம் வந்து பார்த்திங்கன்னா அக்னீஸ்வரர். அருள்மிகு அக்னீஸ்வரர் திருக்கொள்ளிக்காடு, கீராளத்தூர், திருநெல்லிக்காவல் வழி, திருத்துறைப்பூண்டிங்க. நல்லா கவனிங்க. அக்னீஸ்வரர் ஆலயம் திருக்கொள்ளிக்காடு, கீராளத்தூர், திருநெல்லிக்காவல், திருத்துறைப்பூண்டி வட்டம். இந்த ஊரில் வந்துங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஆலயம் இருக்குதுங்க. நீங்கள் தாராளமாக சென்று வணங்கி வரலாம். அதே சமயம் வந்து பார்த்திங்கன்னா பரிகார தெய்வமாக வந்துங்க திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு சில கஷ்டங்களும் தோஷங்களும் இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. நீங்கள் வந்துங்க அபய பரதீஸ்வரர், அம்மன் வந்து சுந்தரநாயகி. இவங்க இருக்கிற ஊர் வந்து பார்த்திங்கன்னா அதிராம்பட்டினம், தஞ்சாவூர் மாவட்டம். இந்த கோவிலுக்கு வந்துங்க நீங்கள் தாராளமாக சென்று வணங்கி வரலாம். பங்குனி உத்தரம் வந்துங்க அருமையான நாள். இந்த பங்குனி உத்தரத்தன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த கோவில்களில் வந்துங்க சிறப்பு பூஜைகள், வழிபாடுகள் எல்லாம் வந்துங்க ஆலயத்தில் இருக்கிறவங்க சிறப்பாக செய்கிறாங்க. அந்த ஆலயங்களுக்கு நீங்கள் சென்று நிச்சயமாக வணங்கி வந்தீங்க அப்படின்னா இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒரு கோடி புண்ணியம் கிடைக்கும். குடும்பம் நல்லா இருக்கும், நீங்கள் நல்லா இருப்பீங்க. ஆகையினால் வந்துங்க அடியானுடைய இந்த பதிவை ஏற்றுக்கொண்டு அடியானுக்கு ஆதரவு கொடுத்து நீங்கள் வந்து அடியானை வந்து வாழ்த்த வேண்டும். வளர நீங்கள் உங்களுடைய ஒரு ஆதரவை தர வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு எல்லாம் வல்ல இறைவனை வணங்கி காஞ்சிபுரம் மகா பெரியவாவுடைய அருளாசியில் உங்களை நான் வாழ்த்துறேன். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அங்காளி பரமேஸ்வரி தாயின் அருளாசி பெற்று இந்த மாசி மகம் மகா சிவராத்திரியினுடைய சிவபெருமானுடைய சிவசக்தியினுடைய அருளாசி பெற்று எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லிங்க அடியான் வேண்டிக்கிறேன். வாழ்க வளர்க. நன்றி.